ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மலையாள படம். அது கேன்ஸ் விருதுல வாங்கியிருக்கு. ஆல் யூ இமேஜின் அஸ் லைட்னு. இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா பாயல் கபாடியா. ஸோ இவங்க சில படம்லாம் பண்ணியிருக்காங்க, 2 ஷார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு நான் பார்த்ததில்ல. இந்த படம் வந்து நான் பார்த்தேன். எல்லா சீனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ளாட்டாக தான் போச்சு. ஸோ டைரக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பாயல் கபாடியா. ரைட்டிங்கும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கனி கஸ்தூரி, திவ்யா பிரபா, சையா கடம், அருண் அருண்ன்றவர் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் நல்லா நடிச்சிருந்தார், ஹீரோ நடிச்சிருந்தார். அது ரொம்ப வயலண்ட்டாக இருந்துச்சு. அசீஸ் நெடுமகன்னு டாக்டர் மனோஜ்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த ரிது அருண் பற்றி சொல்லணும். அவர் நடித்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப புறான்ற படத்தில் நடிச்சிருந்தார் ரிது அருண். அவர் வந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப வயலண்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஃபெல்லோவும் நடிச்சிருந்தார். இதில் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் மற்ற கதை பற்றி சொல்லணுன்னா ஃபெமினிசம் சொல்லலாம். ஸோ மற்றபடி எதுவும் கிடையாது. ஆனால் இவங்க வந்து பாம்பேயில் போயிட்டு மும்பையில் போய்ட்டு கஷ்டப்படுறது, அதாவது அவங்க நர்ஸ் வேலையை பார்க்குறாங்க. அதில் எதுவும் கஷ்டப்படுற மாதிரியோ வேறு எதுவுமே காட்டல. அவங்களோட உறவுகளை காட்டுறாங்க. ஸோ இப்போ இந்த 3 பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரபான்ற வந்து கனி கஸ்தூரின்றவங்க பிரபான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியூரில் இருப்பார். அவர் வந்து ஒரு பொருள் அனுப்புவார், குக்கர் மாதிரி ஒரு பொருள் இருக்கும் அது. அப்புறம் அனுன்றவங்க கிருத்தி அருண் கூட ஜாலியாக லவ் பண்ணுறது, அது மாதிரி சீன்லாம் இருக்கும். அவங்க அவர்கிட்ட எப்படி ரொமான்ஸ் பண்ணுறாங்க இந்த சீனை தவிர இந்த படத்தில் வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அசீஸ் நெடுமகன் டாக்டர் வந்து ஒரு கவிதை சொல்லுவார் ரயில்வே ஸ்டேஷனில் பிரபாக்கு. இதை தவிர இந்த படத்தில் வந்து ஹைலைட்டாவோ ஃபெமினிசம்னு சொல்கிறாங்க. அவங்க லைட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி, அது மாதிரி யதார்த்தமாக என்ன நிகழ்வு நடக்குதுன்றது இந்த படத்தில் காட்டுறாங்க. இந்த படத்தில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. கேன்ஸ் அவார்டு வாங்குச்சுன்றதுக்காக நம்ம இது பண்ண முடியாது. கேன்ஸ் அவார்டு வாங்கின சில ரொம்ப போர் படம்லாம் இருக்குது. ஸோ ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டோர்ஸ்னு ஒரு கடை முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா காலைல 9:30 மணிக்கு போய் ஒரு லேடிஸ் நின்றாங்கன்னா அவங்க நைட்டு 9:30 மணி வரையும் அப்படியே நின்றுனே தான் இருக்கணும். நான் ஒரு வாட்டி ஒரு பர்ச்சேஸ்க்கு ஒரு ட்ரிம்மர் வாங்க போயிருந்தேன். அது சரியா இல்லை. அப்போ காலைல 9:30 மணிக்கு அந்த பொண்ணுக்கிட்ட வாங்கினேன். அப்போ மேலே போய் திருப்பி அதை ரிட்டர்ன் பண்ணோம். நான் திருப்பி போய் கொடுக்கும்போது நைட்டு 9:40க்கு அதே மாதிரி தான் நின்றுந்தாங்க அவங்க. ஸோ அது மாதிரி கஷ்டமான வேலைலாம் இருக்குது. இது கஷ்டமான வேலை தான். ஆனால் இதை விட கஷ்டமான வேலைலாம் வந்து நம்ம கேர்ள்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான். ஸோ அதை விட இது இந்த படத்தில் ஒன்றும் கஷ்டப்படுற மாதிரியோ அது மாதிரிலாம் இவங்க பாயல் கபாடி எதுவும் சொல்ல. பெண்ணியம்ன்ட்டு சும்மா தான் காட்டினிருக்காங்க. அவங்க ஊர் சுற்றுற மாதிரி, மீன் வாங்கி சாப்பிட்ற மாதிரி, அது மாதிரி தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற ரொமான்ஸ் சீன்ஸு அதெல்லாம் தான் வந்து ஹைலைட்டாக இருந்தது தவிர இதில் வந்து அவங்க எதுவும் யாருமே கஷ்டப்படுற மாதிரி காட்டல. அது நிதர்சனம். ஸோ இது படமாக பார்த்தா, இது நம்ம திரைக்கதை சினிமாலன்னு பார்த்தா அவார்டு படம்னு பார்க்காம ரொம்ப போர் படம். இது வந்து நம்ம கொடுக்குற டிக்கெட்டுக்கு ஒர்த்துலன்னு சொல்லலாம். இது அவார்டு படம் அப்படி இப்படின்னு பார்த்தா, இல்லை இது ஒரு கலைத்துவமான படம் அப்படின்னு பார்த்தா அதுலேயும் எதுவும் கிடையாது. அப்படி ஒன்றும் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லை. இந்த ஷியாஸும் அனுன்ற கேரக்டரும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க படம் முடியும் போது. அது மட்டும்தான் ஹைலைட்னு சொல்லலாம். இதில் வேறு எதுவுமே அது கூட ஹைலைட் கிடையாது. ஸோ எல்லாமே கம்முன்னு வந்து ஃப்ளாட்டாக வந்து போகிறாங்க. இது என்னோடய கருத்து. நீங்கள் எதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.